கடலூர் மாவட்டம் பன்ருட்டை அருகே புதுப்பிள்ளையார்குப்பம் பகுதியில் அரசு மருத்துவரின் வீட்டில் பூட்டை உடைத்து 158 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். விவரங்களை எமது செய்தியாளர் லெசிராஜா வழங்கிட கேட்கலாம். லெசிராஜா, வணக்கம். சம்பவம் குறித்தான விவரங்களை சொல்லலாம். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள புதுப்பிள்ளையார்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவர் மருத்துவராக விழுப்புரம் அரசு மருத்துவமனை பணியாற்றி வருகிறார். இவரது வீடு கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே புதுப்பிள்ளையார்குப்பம் பகுதியில் உள்ளது. இவரது வீட்டின் கீழ்த்தளத்தில் இவரது தந்தை இருந்து வருகிறார். வீட்டின் மேல் தளத்தில் ராஜா குடும்பத்துடன் வசித்து வருகிறார். ராஜா நேற்று பணிக்கு சென்றுவிட்டு இன்று பணி முடிந்து சற்று நேரத்துக்கு முன்பு வீட்டிற்கு வந்தார். வீடு உடைக்கப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த ராஜா வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது வைத்திருந்த 158 பவுன் நகை கொள்ளை அடிக்கப்பட்டு தெரிய வந்தது. ராஜாவின் மனைவி ஆர்த்தியம் மருத்துவராக செயல்பட்டு வரும் நிலையில் ராஜா கடம்பூர் காவல் நிலையத்தில் இது தொடர்பாக புகார் அளித்தார். கொள்ளை நடந்த வீட்டில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சம்பவ இடத்திற்கு கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்ப நாய் வரவழைக்கப்பட்டு கொள்ளையர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார். அரசு மருத்துவ தம்பதியினர் வீட்டில் 158 பவுன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பன்ருட்டியில் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.